ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்துவிட்டு அர்ஜுனன் அமைதியாகிவிட்டான். இனி சஞ்சயர் பேசுகிறார். அர்ஜுனனே பேசிக் கொண்டிருந்தால் பகவான் எங்கே பேசுவது? அதனால என்னென்ன சொல்லணுமோ எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக நன்றாக சரணாகதி செய்து தன்னுடைய விவேக வைராகியங்களையும் நன்றாக வெளிப்படுத்திவிட்டு அர்ஜுனன் அமைதியாகிவிட்டான். சஞ்சயர் அதை சொல்கிறார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷः பரந்தபः நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவः தமுவாச்ச ஹ்ருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனயோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வச்சஹ. சஞ்சயர் கூறுகிறார், இவ்வாறு பரந்தபக குடாகேஷக, பரந்தபன்னா என்ன, எதிரிகளை வாட்டக்கூடிய அந்த அர்ஜுனனுக்கு குடாகேஷன் என்று பெயர். முன்பே பார்த்தோம். சுருளான கேசத்தை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். குடாகா என்றால் உறக்கம், உறக்கத்தை வென்றவன், உற்சாகமே நிரம்பியவன் அர்ஜுனன். எத்தனையோ போர்களை எல்லாம் பார்த்திருக்கான் அவன். வீராதி வீரன். அப்படிப்பட்ட அந்த குடாகேஷன் ஹ்ருஷீகேஷம் என்று சொன்னால் பகவானிடம், ஹ்ருஷீகம்னா இந்திரியங்களை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய அந்த பகவான் இருக்காரே அவரிடத்தில் ஏவம் உக்த்வா, இவ்வாறு சொல்லிவிட்டு ந யோத்ஸ்யே, நான் இனி போர் செய்ய மாட்டேன் என்று அந்த கோவிந்தரிடம் சொல்லிவிட்டு தூஷ்ணீம் பபூவ, அமைதியாகிவிட்டான். ஹ என்பது ஆச்சரியத்தை குறிக்கிறது. என்ன ஆச்சரியம்னா, அர்ஜுனன் இப்படி கேட்கலன்னா நமக்கு பகவத்கீதா சாஸ்திரம் எங்க கிடைக்க போகிறது? இப்படி ஒரு புண்ணிய காரியத்தை அந்த யுத்த பூமியில அர்ஜுனன் செய்திருக்கிறானே. ஹே பாரத, திருதராஷ்டிர மன்னனை பார்த்து கூப்பிடுகிறான். சஞ்சயர் கூப்பிட்டு சொல்றார், ஹ்ருஷீகேஷக என்ன பண்ணார் பகவான்னா, பிரஹசன் இவ, ரொம்ப அழகான வார்த்தை. அர்ஜுனன் இவ்வாறு பேசி அமைதியான பிறகு புன்முறுவல் பூத்தாராம். சிரிப்பது போல முகத்தை நகைப்பது போல வைத்துக்கொண்டு சேனையோகோ உபயோகோ மத்தியே, உபயோகோ சேனையோகோ மத்தியே, இந்த இரண்டு சேனைகளுக்கும் படைகளுக்கும் இடையே விஷீதந்தம், இந்த துயரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனிடத்தில், அர்ஜுனனிடத்தில், அவனிடத்தில் இதம் வச்சக உவாச்ச, இந்த வார்த்தைகளை சொன்னார். அதாவது பகவான் திருவாய் மலர்ந்து உபதேசத்தை இனிதான் தொடங்க போகிறார். அதுக்கு முன்னாடி லேசா சிரிச்சாராம். அப்படி அவர் சிரித்ததற்கு பெரியோர்கள் நிறைய காரணங்கள் சொல்வார்கள். இதுவரைக்கும் பகவான் அவதார நோக்கம் நிறைவேறியதுன்னு சொல்லி நிறைய அரக்கர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்திருக்கிறார். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அவதார நோக்கம் இந்த கீதோபதேசம் இல்லையா? இதற்கு ஒரு சரியான சீடன் கிடைத்தான் என்று நினைத்து புன்முறுவல் பூத்தாராம். அது மட்டுமல்ல, உன்னை அனாயாசமாக நான் சம்சாரத்திலிருந்து கரையேற்றி விடுவேன் அர்ஜுனா என்று சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அதாவது நல்ல ஒரு வாய்ப்பு, நம்ம உலகத்திற்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லலாம் என்ற ஒரு மகிழ்ச்சி. சாதாரணமா ஒருத்தர் துயரத்துல இருக்கும்போது குருவும் அழுதுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதாவது துன்பத்திலிருந்து விடுபட்ட ஒருவர் எப்படி இருக்கணும்னா ஆனந்தமயமானவராக இருக்கணும். அதுக்காக ரொம்ப பெருசா ஹஹான் சிரிக்கல பகவான், உருன்னு இல்ல, சிரிப்பது போல நகைப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு அந்த பிளீசிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உன்னை அனாயாசமாக நான் கரையேற்றி விடுவேன், இதை பத்தி ஒண்ணுமே இல்லை அர்ஜுனா என்று சொல்லி, இது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது, இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து மகிழ்ந்து ஜெகத்குருவான பகவான் ஜெகத் சிஷ்யனான அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார். ஏன்னா அர்ஜுனன் தானே மனித குலத்தின் பிரதிநிதியாக இங்கு அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டிருக்கான் பகவான்கிட்ட. என்னை இந்த துயரத்திலிருந்து என்னை மீட்டெடு, எனக்கு உபதேசம் செய். ஷாதி, அந்த வார்த்தை மிக முக்கியம். நம்ம சென்ற இதுல பார்த்தோம். என்னை உன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எது எனக்கு நல்லதோ அதை சொல்லுங்கள். சாதாரண உலகத்துல நம்ம எல்லாருமே பிடிச்சதுலதான் மாட்டிப்போம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இந்த விருப்பு வெறுப்பு படிதான் இயங்குறோம். ஆனா அர்ஜுனன் சரியாக கேட்டான், எனக்கு ஸ்ரேயஸ் எதுவோ அதை கொடுங்கள் என்று. ஆக எனக்கு எது நன்மையோ அதை உபதேசியுங்கள் என்று சொன்னதுனால பகவான் இப்பொழுது உபதேசத்தை தொடங்க போகிறார். இவ்வளவு நேரம் இந்த ஒரு களம் தான் தயாராகி இருக்கிறது. இனி நாளை முதல் தான் நாம் கீதோபதேசத்திற்குள் நுழைய போகிறோம். அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் சத்குருநாதரும் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.